எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாமானியன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சாமானியன் படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்து பார்த்த படம். ஏன்னா வந்து ஒரு 14 வருஷம் கழித்து நம்ம ராமராஜன் சாரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அதுவும் நம்ம ஹீரோவாகவே பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ சரி என்ன மாதிரி ஒரு கதையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பில் போய் பார்த்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமானியன். ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக நம்மளோட லைஃப்பில் நம்மளும் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான். அதாவது ஹோம் லோன், ஒரு வீடு கட்டணும் ஒரு 2 கப்பல் ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அந்த லோனில் என்னென்ன பிரச்சனை நடக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக நினச்சிட்றோம் வந்து ஒரு வீடை நம்ம கட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கையில் நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம கட்டிடலாம், அந்த காசெல்லாம் அடைச்சி நம்ம வீடை வந்து நம்ம சொந்தமாகிக்கலாம் ஒரு நம்பிக்கையில் தான் லோன்லாம் வாங்குறாங்க. ஆனால் அந்த லோன் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை எதிர்பார்ப்பாமல் சில சம்பவங்கள் நடக்கும். ஸோ அந்த பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் நடக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜன் மகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது. ஸோ இந்த பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் ராமராஜன் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அதாவது லோன் வாங்கி கஷ்டப்பட்ட தன்னோட பொண்ணுங்களுக்காக திரும்ப அந்த லோன்லாம் வாங்காதீங்க அப்படின்னு எடுத்து சொல்கிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமானியன் படம். ஸோ இந்த படத்தோட கதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் ராமராஜன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து அவரோட டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய இடத்துல அவரோட டயலாக் ரொம்பவே ரசிக்கும்படியாக அமைஞ்சுது. அதாவது சென்னை சிட்டியை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே கிண்டலாக சொல்லியிருப்பேன். அதை தாண்டி நம்மளாம் அதிகமாக லாங் ட்ராவல் பண்ணப்போ இடையில இருக்கிற ஹோட்டலில் ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, அந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வந்து இந்த பில்டர்ஸ் பண்ணுற, அதாவது பில்டர்ஸையும் இந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. பேங்க்காரங்க எந்தளவு மோசடி பண்ணுறாங்க அதையும், இந்த பில்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து மக்களை ஏமாத்துறாங்க அதையும் சேர்ந்து சொல்லியிருக்க படம் தான் இந்த சாமானியன் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப போல்டாக ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ராமராஜன் சாரை வந்து ரொம்பவே போல்டாக இதை அட்டன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு பேங்க்கு எதிராக வந்து இந்த பெரிய விஷயத்தை வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ கூட பேசலை, பட் ராமராஜன் சார் வந்து ஒரு கம்பேக்ட் படத்தில் போல்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். மியூசிக் வந்து இளையராஜா சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, இளையராஜா சாரோட பழைய பாட்டுகள் வந்து அடிக்கடி ஒரு சுச்சுவேஷனாக வந்து போடுறாங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வரும், அந்த மாதிரி சில சாங்லாம் வந்து இடையில ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு இளையராஜா சார்ட்ட ஒருவேளை இவங்க மியூசிக் தான் வாங்கினாங்களா இல்லை மியூசிக் ரைட்ஸ் வாங்கி அவர் பேரை போட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களாக வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ பாட்டு வந்து இளையராஜா சார் பாட்டு வந்து வந்துருச்சு. ஸோ சில டைலாக்லாம் வந்து நமக்கே வந்து கனெக்ட் ஆகும். அதாவது ராமராஜன் சாரை வந்து பார்க்குறப்போ வந்து அவர் கிராமத்துலேருந்து வரப்போ அவர் வந்து அது சொல்லக்கூடாது ஒரு விஷயம் பண்ணுவார். என்னையா பால்காரெல்லாம் இதை பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அவர் வந்து பால்காரெலாம் நடிச்சிருப்பார். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சில காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு ராமராஜன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ராமராஜன் காட்டுவாங்க, ஒரு பில்டப்பாக பண்ணுவாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல் தான் சொல்லப்போனால் செகண்ட் ஆஃப் தான் கதையே. செகண்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சென்டிமெண்ட்டாகவும் நம்ம ரொம்ப ரிலேட் ஆகும், ரொம்ப டச் ஆகும். நிறைய சீன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயமே ஆகும். ஐயோ கடன் வாங்கினா அவ்வளோதான்டா, ஹோமோலாம் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு டேரக்டர். என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஜென்ரலான ஒரு கதை. அதை தாண்டி நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு லெவல் இருக்கானா அதுதான் கொஞ்சம் குறைச்சல். ஏன்னா மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டு இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது. அந்தளவு எதிர்பார்த்த மியூசிக் கிடைக்கல. ராமராஜன் சாரை வந்து அவர் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிறாங்க, ஓகே தான். பட் அது வந்து ஒரு பாட்டு 2 பாட்டை தாண்டி அதுக்கு மேலே போகிறப்ப அதுவே நம்ம சலிப்பை கொடுத்துருச்சு. என்னடா நான் சுச்சுவேஷன் சாங் போட்டுகிட்டே இருக்காங்கன்னு நம்மளுக்கே ஒரு சலிப்பை ஏற்படுத்திருச்சு ஒரு சில இடங்களில். மற்றபடி ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மெசேஜாக இருக்கும். ஒரு மெசேஜுக்காகவும் ஒரு நல்ல கருத்துக்காகவும் நீங்கள் இந்த போய் படம் பார்க்கலாம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமானா அது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்த படம் மூலியமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.